வெலிங்டன் நீர்த்தேக்க மேம்பாட்டு பணிகள் ஆரம்பம். மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த வெல்லிங்டன் ஏரியை புனரமைப்பதற்காக 130 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். திட்டக்குடி தொகுதியின் சார்பாக மட்டுமல்ல, திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி, விருதாசலம் சட்டமன்ற தொகுதி, புவனகிரி சட்டமன்ற தொகுதி மக்களின் சார்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 130 கோடி ஒதுக்கீடு. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே உள்ள வெலிங்டன் நீர்த்தேக்கத்தை ரூபாய் 130 கோடி மதிப்பில் புனரமைத்து மேம்படுத்தும் பணிகளுக்கு துவக்க விழா நடைபெற்றது. கடலூர் மாவட்ட ஆட்சியர் ஆதித்யா செந்தில்குமார் தலைமையில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். பின்னர் பேசிய அமைச்சர், 100 ஆண்டுகள் பழமையான இந்த நீர்த்தேக்கத்தில் இதுவரை சிறு பணிகள் மட்டுமே செய்யப்பட்டிருந்த நிலையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் வழங்கிய 130 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டின் மூலம் கரை பலப்படுத்துதல், முக்கிய கால்வாய் தூர்வார்வு உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்தார். இதன் மூலம் திட்டக்குடி, விருதாச்சலம், புவனகிரி பகுதிகளில் உள்ள 30,000 ஏக்கர் விவசாயம் பயன்பெறும். விவசாயிகள் கோரிய இருபோகம் சாகுபடிக்கான நீர்வரத்து ஏற்பாடும் விரைவில் செய்யப்படும் என உறுதியளித்தார். செய்தியாளர் வெங்கடேசன். திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியில் அமைந்துள்ள வெல்லிங்டன் ரிசர்வாயர் பணி இன்றைய தினம் துவக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த வெல்லிங்டன் ஏரியை புனரமைப்பதற்காக 130 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். திட்டக்குடி தொகுதியின் சார்பாக மட்டுமல்ல, திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி, விருதாசலம் சட்டமன்ற தொகுதி, புவனகிரி சட்டமன்ற தொகுதி மக்களின் சார்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது கிட்டத்தட்ட இந்த ஏரி உருவாக்கப்பட்டு 100 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. பல வருடங்களாக அவ்வப்போது ஏற்படுகின்ற சிறிய பணிகளை தான் இதுவரை செய்து வந்தோம். இந்த பகுதி மக்கள் விவசாயிகள் 60க்கும் மேற்பட்ட கிராமத்தில் உள்ள விவசாயிகள் பயனடையக்கூடிய ஒரு ஏரியாகும். சுமார் 30,000 ஏக்கர் பாசன வசதி பெறக்கூடிய ஒரு ஏரி. ஆகவே நீண்ட காலமாக இந்த விவசாயிகள் இந்த வெல்லிங்டன் ஏரியை முழுமையாக புனரமைக்க வேண்டும், கரையை பலப்படுத்த வேண்டும், தண்ணீர் செல்லக்கூடிய பாசன வாய்க்கால்கள் முறைப்படுத்த வேண்டும் என்று பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்தனர். எனவே நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது வரும்பொழுது திட்டக்குடியில் நான் முதலமைச்சராக வந்தவுடன், ஆட்சி பொறுப்பேற்றவுடன் நிச்சயமாக வெல்லிங்டன் ஏரிக்கு நிதி ஒதுக்கீடு செய்வோம், புனரமைப்பு செய்வோம் என்று சொன்னார்கள். சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றி தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, கரிகால் சோழனை போல இந்த பகுதி 60க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பயனடைகின்ற வகையில் 130 கோடி ஒதுக்கீடு செய்து இப்பகுதி மக்களின் விவசாயிகளின் வாழ்வில் மிகப்பெரிய வெளிச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள். இப்பொழுது இந்த பணிகள் இன்றைக்கு துவக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் சி.வி. ஆதித்யா அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். இந்த பணி இந்த ஏரியின் மூலமாக மீண்டும் விவசாயிகள் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். காவிரி உபரி நீரை வஜிஸ்டர் நதியின் மூலமாக கொண்டு வந்து இருபோக சாகுபடி செய்வதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த செய்தியை மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று இந்த விவசாயியுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். பணிகள் துவக்கிய பிறகு விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் விவசாயம் பணிகள் நடந்து கொண்டிருக்கும் போது இந்த பணிகளும் நடக்கும் என்பதை தெரிவித்துள்ளேன். இதுக்கு காலக்கெடு 2 வருஷம் சார். கரை பலப்படுத்தணும், அதாவது இந்த சர்ப்ளஸ் வாட்டர் இருந்தது சரி செய்யணும், அப்புறம் வாய்க்கால்கள், பாசன வாய்க்கால் சரி செய்யணும். ஒட்டுமொத்தமாக சொல்லணும்னா இதனுடைய ஒட்டுமொத்த பணிகளும் முழுமையாக நிறைவேற்றணும் சார். திட்டப் பணிகள் நடந்து முடிய வரைக்கும் நீர் பிடிக்க முடியுமா? பிடிக்கப்படாது. தண்ணி பிடிச்சிக்கிட்டு தான் இருப்போம். பணிகள் நடந்துக்கிட்டே இருக்கும், பாசனம் நடந்துக்கிட்டே இருக்கும், விவசாயிகள் பணிகள் நடக்கும். எந்த பாதிப்பும் விவசாயிகளுக்கு இல்லாமல் இந்த பணிகள் நடக்கும் சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.